வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ எஸ்எஸ்சியில் நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இனிமேல் எந்த எக்ஸாம் எழுதுறதா இருந்தாலும் நீங்களே தான் வந்து எக்ஸாம் டேட்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சிட்டி சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் சூஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்மிட் கார்டே வராது, நீங்கள் எக்ஸாமே எழுத முடியாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான டேட், நீங்கள் எந்த டேட்டு விருப்பப்படுறீங்களோ உங்களுக்கு விருப்பமான டேட்டு விருப்பப்பட்ட சிட்டியில் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல இதை வந்து புக் பண்ணணும். அது ஓப்பன் ஆன உடனே நீங்கள் வந்து உங்களோட ஸ்லாட்டை வந்து புக் பண்ணணும். அதாவது தட்கல் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி, தீபாவளி டைம் பொங்கல் டைமில் தட்கல் டிக்கெட் வந்து எப்படி டக்குன்னு காலி ஆகுமோ அந்த மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் திருப்பதியில் தரிசனத்துக்கு புக் பண்ணுற மாதிரி, ஓகே, சபரிமலை தரிசனத்துக்கு புக் பண்ணுற மாதிரி தான் இதுவுமே. ஸோ அதில் வந்து உங்களுக்கு டிக்கெட் காலி ஆயிடுச்சுன்னா கிடைக்காது, பட் இதில் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து உங்களுக்கு சிட்டி டேட்டு வந்து கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு பிடிச்ச டேட்டு பிடிச்ச சிட்டியில் வேணும் அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக பண்ணணும். ஏன்னா லிமிட்டட் சீட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு சென்டர்லேயுமே ஒவ்வொரு டேட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்கும். அந்த சென்டரோட கெப்பாசிட்டி என்னவோ அவ்வளோ பேர் தான் அங்கே வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ மற்றவங்க அதை புக் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து அந்த டேட்டுக்கானது வந்து டிசேபிள் ஆயிரும். நீங்கள் வேறு வழி இல்லாமல் வேறு டேட்டு வேறு சிட்டியில் புக் பண்ணுற மாதிரி ஆயிரும். நீங்கள் வேறு டேட்டில் வேறு சிட்டியில் போய் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ஆகிரும். அதனால தான் நான் சொல்கிறேன், முன்னாலேயே என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. இதே தான் எல்லா எக்ஸாமுக்குமே சேம் ப்ராசஸ் தான், இதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ நீங்கள் இதில் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நான் வீடியோ போடுற வரைக்கும் இல்லைனா வேறு யாராச்சும் வீடியோ போட்டு உங்ககிட்ட சொல்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா வீடியோ போடுறதுக்கே வந்து அரை மணி நேரத்துக்கிட்ட ஆயிரும். அதை அப்லோட் பண்ணி நீங்கள் பார்த்து திருப்பி அதை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே பாதி பேர் வந்து புக் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஓகே, அதனால தான் சொல்கிறேன், இந்த ஒரு வீடியோ போதும். அடுத்த ஃபியூச்சரில் வரப்போகிற எல்லா எக்ஸாமுக்கும் இதை நீங்கள் வந்து இதே ப்ராசஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி போலீஸில் டிரைவர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான இந்த ஸ்லாட் புக்கிங் ஓப்பன் ஆகிருக்குது. அதை உங்களுக்கு ஒரு டெமோவாக நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அடுத்தடுத்து ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் புக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ டெல்லி போலீஸுக்கான இந்த டிரைவர் எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 16, 17 இந்த 2 டேட்டு தான். ஆனால் ஸ்லாட் வந்து எப்போ ஓப்பன் ஆயிருக்குன்னு பாருங்கள், டிசம்பர் 5லேருந்து 10 வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. இப்போ டிசம்பர் 5ஆம் தேதியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அந்த எக்ஸாமுக்கான ஸ்லாட் புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத முன்னாலேயே சொல்லிடுவாங்க. ஓகே, ஸோ அந்த டேட்டில் நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும். எப்போ ஓப்பன் ஆனாலும் புக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு பண்ணிடலாம். ஓகே, புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது உங்களோட பர்டிகுலர் எக்ஸாமுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எஸ்எஸ்சியோட வெப்சைட்டை ஃபாலோ பண்ணணும். இல்லைனா நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலே போதும். ஓகே, அதில் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு டெமோக்காக டிரைவர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எப்படி நீங்கள் வந்து ஸ்லாட் புக்கிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. SSC.gov.in அப்படிங்கக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் லாகின் ஆர் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு, கேப்சா கோடை கொடுத்துட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு மை அப்ளிகேஷன் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த எக்ஸாமுக்கான ஸ்லாட் புக் பண்ண போகிறீங்களோ அதை பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து டிரைவருக்கு தானே ஓப்பன் ஆகிருக்குது. அதில் தான் இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கும். செலக்ட் சிட்டி, எக்ஸாம் டேட், ஷிஃப்ட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கும். மற்ற எதுலேயுமே வந்து எனேபிள் ஆகலை. ஸோ அது அந்தந்த பர்டிகுலர் டேட்டில் தான் எனேபிள் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அப்போ அதுக்கு ஓப்பன் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் செலக்ட் சிட்டி, டேட், ஷிஃப்ட் அப்படிங்கிறத வந்து ஓப்பன் பண்ணணும். ஓகே, அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கக்கூடிய இந்த டேட்டை வந்து இந்த கேலண்டர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கேலண்டர் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் எனேபிள் ஆகிருக்கக்கூடிய டேட்டை மட்டும் பாருங்கள். இப்போ இந்த எக்ஸாம் 2 நாள் தான் நடக்கும் போது 2 டேட் தான் எனேபிள் ஆகிருக்குது. நீங்கள் வேறு எதுவும் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகுறீங்கன்னா அதுக்கு நிறையா நாள் எக்ஸாம் நடக்குதுன்னா அதுக்கு நிறையா டேட் வந்து எனேபிள் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதில் எந்த டேட் வேணுமோ அந்த டேட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, டேட்டை சூஸ் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் டேட்டில் 3 சிட்டி வந்து இதில் காட்டும். இந்த 3 சிட்டியுமே நீங்கள் அப்ளை பண்ணப்போ கொடுத்தது தான். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு எந்த சிட்டியில் எக்ஸாம் வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வேலூர் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் லேட்டாக பண்ணிங்கன்னா உங்களோட அந்த ஃபஸ்ட்டு சாய்ஸே வந்து காட்டாமல் போகலாம், அந்த பர்டிகுலர் டேட்டில் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா. ஓகே, ஸோ இந்த இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அடுத்து வந்து ஓடிபி கேட்கும். இப்போ இந்த எக்ஸாமுக்கு வந்து ஷிஃப்ட்டு கேட்கல. ஒரு சில எக்ஸாமுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டும் கேட்கும். மார்னிங் ஷிஃப்ட்டா, ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டா, ஈவினிங் ஷிஃப்ட்டா அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ஷிஃப்ட் கேட்டுச்சுன்னா நீங்கள் ஷிஃப்ட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து ஷிஃப்ட் எந்த ஷிஃப்ட் அப்படிங்க சூஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்கல. ஓகே, அடுத்து ஓடிபி வரும். ஓகே, உங்களோட மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வரும், இமெயில் ஐடிக்கும் ஓடிபி வரும். ஏதாச்சும் ஒன்று நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு வேலிடேட் அண்ட் சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்தாலே போதும், உங்கள் ஸ்லாட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக புக் ஆயிரும். ஓகே, ஒருவேளை அவைலபிளாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகே, நாட் அவைலபிள், நீங்கள் சூஸ் பண்ண அந்த பர்டிகுலர் டேட்டில் இல்லை அப்படின்னா நாட் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓகே,
ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒன்று டேட்டை சேஞ்ச் பண்ணி அந்த சிட்டியில் இருக்குதான்னு பார்க்கணும், இல்லைன்னா ஆல்டர்னேட் சிட்டி. ஓகே, இதே டேட்டில் வேறு சிட்டியில் எங்கேயாச்சும் இருக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த சிட்டியில் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களோட அந்த ஸ்லாட் புக்கிங் கன்ஃபார்மாக புக் ஆயிடுச்சா அப்படிங்கிறது வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, திரும்பவும் இதே ப்ராசஸை நீங்கள் ரிப்பீட் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களால் வந்து அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம் முடியாது. நீங்கள் ரிப்பீட் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டெப் வரைக்கும் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும், யுவர் ஸ்லாட் செலெக்ஷன் இஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டேட்டில் எந்த சிட்டியை சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்துடும். ஒருவேளை ஷிஃப்ட்டு சூஸ் பண்ணியிருந்தால் ஷிஃப்ட்டும் வந்துடும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இவ்வளோ தான் இந்த ப்ராசஸ். ஸோ இதில் வந்து இன்னும் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டேட்டில் எக்ஸாம் எழுதணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த டேட்டுக்கு அட்லீஸ்ட் 1 வீக் முன்னாலேயே நீங்கள் வந்து அந்த டேட்டை சூஸ் பண்ணிடணும். ஏன்னா ஒரு சில எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள் 20 நாளுக்கு மேலே நடக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து அவங்களே ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் ஜனவரி 1 எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னால், அதாவது 24 டிசம்பருக்கு முன்னாலேயே, 24 டிசம்பர் என்ன அதுக்கு முன்னாலேயே நீங்கள் இந்த 1 சூஸ் பண்ணிடணும். 25 சூஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்காது. ஓகே, அதை தான் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, இதுக்கப்புறமும் எக்ஸாம் டேட் இருக்கலாம். ஆனால் இந்த டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட், அதாவது கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட் தான். 25 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இருக்காது அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் வரக்கூடிய எக்ஸாமுக்கு இந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, ஸோ அது வர்றப்போ தான் நமக்கு தெரியும். ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் சூஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, எக்ஸாமும் எழுத முடியாது. அடுத்ததாக இதுக்கு முன்னாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சிட்டியில் எந்த டேட்டில் எக்ஸாம்னு சொல்லிட்டு எக்ஸாம் டேட் அண்ட் சிட்டி வந்து அவங்க தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நீங்களே சூஸ் பண்ணுறதுனால அந்த ஆப்ஷன் இருக்காது. ஓகே, ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம் டேட்டு ஷிஃப்ட்டு அடுத்ததாக வந்து சிட்டி வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி ஆப்ஷன்லாம் இனிமேல் எனேபிள் பண்ண மாட்டாங்க. டேரெக்டாக உங்களோட அட்மிஷன் சர்டிஃபிகேட் உங்களுக்கு எந்த டேட்டில் எக்ஸாம்னு நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அதுக்கு 2 அல்லது 3 நாளைக்கு முன்னால், ஓகே, நார்மலாக வந்து 3 நாளைக்கு முன்னால் கொடுப்பாங்க, ஒரு சில நேரம் 2 நாளைக்கு முன்னால் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு 2 அல்லது 3 நாளைக்கு முன்னால் நீங்கள் இதே வெப்சைட்டில் வந்து அட்மிட் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் அப்போ வந்துடும். நீங்கள் டேரெக்டாக அட்மிட் கார்டு தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தெளிவாக கிளியராக கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க, உங்களோட அந்த ஸ்லாட்டை வந்து நீங்கள் புக் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு வில்லிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து ஜென்ரேட்டே ஆகாது, நீங்கள் எக்ஸாம் எழுத முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதே இதில் டெல்லி போலீஸில் மற்ற எக்ஸாமுக்குலாம் வந்து எப்போ எக்ஸாம் டேட்டு, எப்போ ஸ்லாட் புக்கிங் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே 5 தான் ஓப்பன் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் மேலுக்கு அப்ளை பண்ணவங்க செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அதே மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள் மினிஷியலுக்குமே 5/12 தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஓ அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 5/12 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே நீங்கள் வேறு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இப்போ வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன்.